வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இந்த உலகத்தில் மனிதகுலத்துக்கு அறிய வேண்டிய தத்துவங்களில் உச்சகட்டமான ஒரு தத்துவம் என்று சொன்னால் அது நான் யார் என்ற ஆத்ம விசாரணை. நான் யார் என்பதை உணர்ந்த நிலையில் எந்த ஒரு மனிதனும் அறநெறியில் இருந்து விலகி வாழ்தல் என்பது இயலாத காரியம். இந்த உலகம் இப்பொழுது இந்த ஒரே ஒரு எளிய புரிதல் இல்லாததினால்தான் அறம் இல்லாத ஒரு வாழ்க்கை நிலையாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து மகான்களும் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே நான் யார் என்ற அந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்பதை ஒரு தனியான ஒரு விசாரணையாக, ஒரு பயிற்சியாக இந்த உலகுக்கு கொடுத்தவர் ரமண மகரிஷி அவர்கள். அவர்கள் யார் வந்து அவரிடம் இந்த ஆன்மீகம் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து எந்த கேள்வியை கேட்டாலும் அவர் முதலில் சொல்வது, நீ யார் என்று உனக்குள்ளாக கேள்வியை எழுப்பி அதற்கு உரிய பதிலை கண்டு உணர்ந்து வா, அதன் பின் நான் உனக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கூறுகிறேன் என்று சொல்லிவிடுவார். அங்கு தொடங்கியது இந்த நான் யார் என்ற விசாரணை. அது புரியாமல் நிறைய சாதாரண மக்களுக்கு அது கடினமாக இருந்தது. நான் யார் என்ற அந்த சிறிய ஒரு புத்தகம், ரமண மகரிஷியினுடைய புத்தகம் வெளிவந்தபோது அதை நான் முதலில் பார்த்தபோது அதை படித்து பார்த்து என்னால் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த நான் யார் என்ற ஒரு புரிதல் சமுதாயத்துக்கு எளிமையாக புரியப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நான் யார் என்பதற்குரிய விளக்கத்தை இந்த சமுதாயத்துக்கு இந்த உலகத்திலேயே சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த, நூற்றாண்டு தந்த மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள்தான் மிக மிக எளிமையாக புரியும்படி அந்த தத்துவத்தை கொடுத்தார்கள். மிக மிக எளிது. சாதாரண மனிதர்களுக்கும் இதை புரிய வைக்கக்கூடிய அளவிற்கும் அது இருக்கும். விஞ்ஞானிகளும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு ஆய்வு கட்டுரை போலவும் இருக்கும். இது ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவமாகவும் இருக்கும். அப்படி எளிமையாக அதை கொடுத்தார்கள். அந்த தத்துவத்தை நான் 34 வருடமாக இந்த நான் யார் தத்துவம் என்பதை வேதாத்ரி மகரிஷி அவர்களிடம் இருந்து தெரிந்து கொண்ட பிறகு அதன் பிறகுதான் ரமணருடைய அந்த ஆத்ம விசாரம் என்பது
நடைமுறையிலே நாம் அமர்ந்து சுலபமாக செய்து கொள்ள முடிகிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் யார் என்பதை வேதாத்ரி மகரிஷியிடம் உணர்ந்த பிறகு ரமணருடைய அந்த விசாரணைக்கு சென்று பாருங்கள், உங்களால் இயலும். நிறைய அன்பர்களை நான் பார்த்திருக்கிறேன். வேதாத்திரியத்தில் முழுமையாக தெரிந்த பிறகு ரமணருடைய அந்த தத்துவங்களில் ஆழ்ந்து ஒடுங்கி அந்த விசாரணையில் ஈடுபட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அது சுலபமாக இருக்கிறது. மகரிஷியினுடைய தத்துவங்கள் நான் யார் என்ற ரமணருடைய தத்துவத்துக்கு மட்டுமல்ல, மகரிஷியினுடைய தத்துவங்களை புரிந்து கொண்ட பிறகு ஓஷோவினுடைய தத்துவங்களை எளிமையாக புரிந்து கொண்டவர்கள் பல ஆயிரம் பேர். ஜே கிருஷ்ணமூர்த்தியின் தத்துவங்களை புரிந்து கொண்டவர்கள் பல ஆயிரம் பேர். அவையெல்லாம் வாசித்து கொண்டு புரியாமல் இருந்த தத்துவங்கள் எல்லாம் வேதாத்திரியம் என்ற ஒன்று விளங்கிய பிறகு அவையெல்லாம் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, இந்த உலக மக்களுக்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் செய்த அந்த தியாகம் அளப்பரியது என்பதை நாம் உணர முடிகிறது. அவ்வளவு எளிதாக கொடுக்கப்பட்ட அந்த நான்யார் அதை பயிற்சியில் கொடுத்து 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 அதை இன்னும் சாதாரணமாக தத்துவம் என்றே இல்லாமல் இது எப்படி ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு புரிய வைப்பது என்பது எனது அனுபவத்தில் இதை ஒரு கணவன் மனைவி ஒரு உரையாடல் போல அதை சித்தரித்து கொடுத்து அதை பார்க்கும்போது அந்த பயிற்சியாளர்கள் முழு ஈடுபாட்டுடன் அதை உணர்ந்து கொண்டதை நான் உணர்ந்து கொண்டேன். அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஒரு உரையாடல். ஆனால் எவ்வளவு தத்துவங்கள், அரிதான தத்துவங்களை மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்த, அதற்கு நான் ஒரு உதாரணத்தை ஒரு உரையாடலாக கொடுக்க, அந்த உரையாடலை அப்படியே ஒரு திரை கதை வசனம் முழுமையாக அனைத்தையும் புகுத்தி நமக்கு முன் அப்படியே சித்தரித்து காட்டிய சாந்தி அம்மா அவர்கள் இப்பொழுது ஒரு 20 நிமிடங்களில் அதை ஒரு நாடகமாகவே அப்படியே நம்முள் கண்ணுக்கு முன்னால் நிறுத்திவிட்டார்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த நான்யார் தத்துவத்தை இவர்கள் நிகழ்த்திய உரையை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு முன் நிகழ்த்தி இருந்தால் ஒரு அளப்பரிய ஒரு மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் பூரித்து போயிருப்பார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்படி ஒரு உரையை, அது ஒரு உயர்ந்த தத்துவத்தை, ஒரு புரிய வைக்க முடியாத ஒரு தத்துவத்தை அழகாக, முன்னொரு காலத்தில் இந்த ரேடியோவில் குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லி அதை புரிய வைப்பார்களே, அதுபோல இந்த நான்யார் தத்துவத்தை இங்கு புத்தக கலந்தாய்வில் மிகவும் ஈடுபாடாக கொடுத்த சாந்தி அம்மா அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தமிழ் ஆனந்த யோகம் அன்பர்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, இந்த நான்யார் தத்துவத்திலே நாம் இன்னும் நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. நான்யார் தத்துவம் புரிந்துவிட்டது, ஆழ்ந்து புரிந்துவிட்டாலும் நாம் எந்த அளவுக்கு ஒடுங்கி ஒடுங்கி புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அதற்குள்ளாகவும் நமக்குள்ளாக சில கேள்விகள் எழுந்து கொண்டேதான் இருக்கும். கேள்விகள் எழுவது இயல்பு.
அது எதற்காக என்று சொன்னால் நாம் தெளிவடைவதற்காகத்தான் அந்த கேள்விகள் எழுகிறது. அப்படி இந்த விசாரணைக்குள்ளாக என்ன கேள்வி எழுகிறது, அதற்குரிய விடை என்ன என்ற ஒரு இடத்தையும் நாம் இப்பொழுது இன்று சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை இது நுணுக்கமான கேள்வி, மிகவும் ஆழமான கேள்வி, ஒரு ஆழமான புரிதல். அதனால் அதை புரிந்து கொள்வதற்கு நாம் சற்று நேரம் அந்த ஆத்ம விசாரணைக்குள்ளாக இருந்து கொண்டு அதன் பிறகு அந்த சிந்தனையை சிந்தித்து உணர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. எனவே அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள். நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். கண்கள் மூடிய நிலையில், கைகள் தவ நிலையில் அல்லது சின்முத்திரை நிலையில் இருக்கட்டும். ஆழ்ந்த அமைதி நம் உள்ளும் புறமும் பூரணமாய் நிலவுகிறது. ஆழ்ந்த அமைதி. அப்படியே அந்த உடலையே பார்க்கிறோம். உடலையே பார்க்கிறோம். அசைவற்று அமர்ந்திருக்கும் பருவுடல். ஒரு கற்சிலை ஓர் தவ நிலையில் நிமிர்ந்து அமர்ந்திருக்கும் அந்த பருவுடல். அந்த பருவுடலை சுற்றிலும் பேரமைதி. அந்த அசைவற்ற உடலின் அசைவற்ற தன்மையை மனம் உணர்ந்து உணர்ந்து பார்க்கட்டும். தலை உச்சியிலிருந்து பாதம் வரை அப்படியே ஒவ்வொரு பகுதிகளாய் பாருங்கள். அசைவற்ற பருவுடல். அந்த உடலின் அசைவற்ற தன்மை. அப்படியே உடல் முழுவதையும் பார்க்கிறோம். மனம் உடலிலிருந்து சற்று விலகி நின்று அந்த உடலையே பார்க்கிறது. மனம் உடலையே பார்க்கிறது. மனதால் உடலையே பார்க்கிறோம். நாம் நமது உடலையே பார்க்கிறோம். இந்த உடல் தனியாக அசைவற்று அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை பார்க்கிறோம். நாமே அந்த உடலை பார்க்கும்போது நாம் இந்த உடலை பார்ப்பவனாக மாறுகிறோம். அந்த உடல் நாம் பார்க்கப்படும் பொருளாக அமர்ந்திருப்பதை உணர்கிறோம். இந்த இடத்தில் நான் இந்த உடல் அல்ல, இது எனது உடல் என்று மனம் பார்க்கிறது. அப்படியே பாருங்கள், அப்படியே பாருங்கள். அசைவன்றி அமர்ந்திருக்கும் பருவுடல். அந்த உடலை உடலிலிருந்து சற்று விலகி நின்று அந்த மனம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இப்பொழுது உடலையும் பார்க்கிறோம். அந்த உடலை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கும் அந்த மனதையும் பார்க்கிறோம்.
மனம் உடலை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டையும் பார்ப்பது யார்? அதுதான் மனதின் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாகிய நான் என்ற அந்த ஆத்மஸ்வரூபமாய் மனதின் அடித்தளத்திலிருந்து பார்க்கிறேன். இந்த மேல் மனம் அந்த அசைவன்றி அமர்ந்திருக்கும் பருவுடலை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறேன். இப்பொழுது மனதின் அடித்தளமாக ஆத்மஸ்வரூபமாக நாம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மனதின் அடித்தளம் என்பது உயிரிலிருந்து படற்கை நிலையில் எழுச்சி பெறக்கூடிய அந்த நுண்ணிய இடம். உயிரின் படற்கை நிலை தொடங்குகின்ற இடமே அந்த இடம். அங்கு இருந்து நாம் பார்க்கிறோம். இந்த உடலையும் பார்க்கிறோம், மனதையும் பார்க்கிறோம். இங்கு அதை உணர்ந்து கொள்கிறோம். இந்த உணரும் நிலையில் உயிரோடு இணைந்த அந்த இடத்தில் மனதின் அடித்தளம் என்பது அறிவாக இருந்து உணர்கிறது. மனதின் ஒரு முனை மனமாக உணர்கிறது, மனதின் மறுமுனை அறிவாக இருந்து உணர்கிறது. அப்படியே பாருங்கள். இப்பொழுது உடல் உணர்வை கடந்து மன உணர்வை கடந்து ஆத்மஸ்வரூபமாக அறிவாக இருந்து அந்த உடலையும் மனதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சி நிலைக்கட்டும். இதுவே ஆத்ம தரிசனம். எண்ணங்கள் எழுச்சியின்றி மனதின் அடித்தளம் தனித்த மனமாக அறிவு என்ற நிலையில் நமது உடலையும் நமது மனதையும் பார்க்கிறது. அப்படியே ஒடுங்கி தன்னையே பார்க்கிறது. தானே அறிவாக ஒடுங்கி அமர்ந்திருக்கிறோம் என்பதை உணர்கிறது. தன்னை உணரும் தனித்த மனம் தன் உணர்வு நிலையில் அசைவின்றி ஆழ்ந்த அமைதியில் ஒரு ஆனந்த அனுபவத்தில் நிலைத்து நிற்கிறது.
ஒரு வெறுமை நிலை. இதுவே சும்மா இருக்கும் சுகம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மெதுவாக, மிகவும் மெதுவாக உடலின் மையத்திலிருந்து மனம் விரிந்து 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 பருவுடல் அளவுக்கு விரிந்து மீண்டும் அந்த உடலையே பாருங்கள். மீண்டும் அந்த உடலையே பாருங்கள். இப்பொழுது உடலை பார்க்கக்கூடிய மனதின் மேல்நிலை மனமாக மாறுகிறோம். இப்பொழுது மனதால் உடலை பார்க்கிறோம். அப்படியே உடல் உணர்வுக்கு வாங்க. லேசாக கால்கட்டை விரலை அசைத்து பாருங்கள். லேசாக தலையை அசைத்து பாருங்கள். மெதுவாக உடலை அசைத்து பாருங்கள். அப்படியே உடல் உணர்வுக்கு வாங்க. உடல், பருவுடல், பருவுடலுக்கு உள்ளாக உணர் மனம், அந்த உணர் மனதின் அடித்தளமாக உயிரின் படற்கை நிலையின் தொடக்க இடம். அந்த இடத்தில் தனித்த மனம். அந்த மனம் உயிரை உணர்ந்து உயிரின் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்தை உணர்ந்து அந்த தெய்வ நிலையை உணரக்கூடிய மனமாக நிலைத்து நின்றது. இந்த இடத்திலே ஒரு புரிதல் நமக்கு இப்பொழுது வர வேண்டும். என்ன என்று சொன்னால், உடல் நான் அல்ல என்பது தெளிவாகிவிட்டது. இந்த மனமும் நான் அல்ல என்பது தெளிவாகிவிட்டது. இப்போ இந்த மனதுக்கு இரண்டு முனைகள். மனதின் ஒரு முனை புலன் வழியாக இந்த உடல் மூலமாக விரிந்து செயல்படக்கூடியது. மனதின் மறுமுனை என்பது ஒடுங்கி உள்முகமாக இறைவனை உணரக்கூடியது. இந்த இடத்தில் மனதை இரு முனைகளாக உணர்ந்து கொள்ளுங்கள். மனதின் மேல் முனை என்பது புலன் வழியாக செல்லும் அல்லது புலன் அனுபவங்களின் வழியாக செல்லும். அந்த மேல் முனையிலிருந்து ஒடுங்கி 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 மனதின் அடித்தளத்திற்கு வரும் பொழுது அங்கும் மனம் இருக்கிறது. அது எந்த இடம் என்று சொன்னால், உயிரின் படற்கை நிலைதானே மனம். அந்த படற்கை என்பது தொடங்கும் இடம். அந்த மனம் உயிரின் படற்கை நிலை என்று சொல்லுகிறோமே, அந்த படற்கை நிலை விரிந்து மனதின் ஒரு முனை மேல் மனமாக இருக்கிறது. இது அடித்தளத்தில் அந்த உயிரை ஒட்டிய அந்த தொடக்க நிலையில் மனதின் அடித்தளம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மனதின் அடித்தளத்தில் வரும் பொழுது அங்கு மனம் என்ன ஆகிறது என்று சொன்னால், இந்த உடலை விட்டுவிட்டது. உடலை விட்டுவிட்டது என்று சொன்னால்
அது 5 புலன்களையும் விட்டுவிட்டது. அதிலிருந்து விலகிவிட்டது. அப்போ 5 புலன்களிலிருந்து விலகிய மனம். அது மட்டுமல்ல, 5 புலன் உணர்வுகளிலிருந்தும் அந்த எண்ணங்களிலிருந்தும் விலகிய மனம். அந்த மனம்தான் உயிரை ஒற்றி இயங்கிக் கொண்டிருக்கும் தனித்த மனம். இந்த இடத்தில் மனம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. இந்த ஆத்ம விசாரணையிலே என்ன சொல்கிறார்கள்? ஒரு தவறான புரிதல். மனம் நான் அல்ல என்று சொல்லும்போது மனம் இல்லாமல் போகிறது என்று சொல்லுகிறார். இந்த இடம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் யார் விசாரணையில் இந்த உடல் நான் அல்ல, ரைட். இந்த மனமும் நான் அல்ல, சரி. இந்த மனமும் நான் அல்ல, இந்த உயிரே நானாக இருக்கிறேன். இந்த உயிரே நானாக இருக்கிறேன் என்று போகக்கூடிய இடத்தில் அந்த மனம் என்பதை புறந்தள்ளி விட்டோமா என்று கேட்டால், உயிர்தான் நானாக இருக்கிறேன் என்பதை உயிர் உணர்ந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. இந்த இடம்தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வேதாத்ரி மகரிஷியினுடைய தத்துவத்தை நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதிலிருந்து உயிர்க்குள்ள போகிறோம் பாருங்க, அந்த இடம், இந்த இடத்துல நில்லுங்க. அந்த இடத்துல உயிர்தான் மனதின் மூலம், உண்மைதான். ஆனால் அந்த உயிர்தான் நான் என்பதை உயிர் உணர்ந்து கொள்ள முடியுமா என்றால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த உயிர் என்பதற்கு உணர்கருவி கிடையாது, உணரும் தன்மை கிடையாது. எது உயிராக இருக்கிறது? அந்த விண்ணெனும் நுண்துகள் தான் உயிராக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் வெளியிலே அத்தனை கோடிக்கணக்கான விண் துகள்கள் இருக்கிறதே, அவற்றிற்கு உணரும் தன்மை இருக்கிறதா? இல்லை, அது ஒரு ஜடப்பொருள். அதுவே இந்த உயிரினம் என்பதற்குள்ளாக அதே உயிர் வரும்பொழுது இங்கு அதிலிருந்து வெளிப்படும் காந்தம் மனமாக வருகிறது. இதே உயிர்த்துகள் உடலை விட்டு வெளியே வந்துவிட்டால் அதிலிருந்து வெளிப்படும் படர்க்கை நிலை வெறும் வான் காந்தமாகத்தான் இருக்கிறது. அங்கு மனமாக இல்லை. உயிர் உடலை விட்டு வெளியே வந்த இடத்தில், அந்த இடத்தில் மனம் அற்று போகிறது. மனம் என்பதே இல்லை. அங்கு மனம் என்பதே இல்லை என்று சொல்வது எந்த இடத்தில் சொல்ல முடியும் என்று சொன்னால், உடலிலிருந்து உயிர் வெளியே வந்த நிலையில்தான் சொல்ல முடியும். ரமண மகரிஷி கூட அங்கு மனமும் இல்லாமல் போகிறது என்று சொல்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். என்ன உதாரணம் சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு சடலத்தை ஒருவன் எரித்து கொண்டிருக்கிறார், உடம்பை எரித்து கொண்டிருக்கிறார். அந்த எரிப்பதற்காக ஒரு களி என்ற குச்சியை வைத்து அதை தள்ளுகிறான். தள்ளி 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 அதை எரித்து கொண்டிருக்கிறான். அந்த குச்சிதான் மனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த உடல் முழுவதும் எரிந்த பிறகு அந்த குச்சியையும் அதே தீயில் போட்டு விடுகிறார். அந்த குச்சியும் முழுவதுமாக எரிந்து விட்டது, அங்கு மனமும் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறார். ஏன் இந்த உதாரணத்தை அவர் சொல்ல வேண்டும்? அந்த உடல் எரிக்கப்பட்ட அந்த உதாரணத்தை ஏன் சொல்ல வேண்டும்? இந்த இடத்தில் தான் வேதாத்திரிய சிந்தனையாளர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். மகரிஷியினுடைய சிந்தனையில் எப்பொழுது இந்த உடலை விட்டு இந்த உயிர் வெளியே வந்து விட்டதோ, வந்த இடத்தில், அந்த இடத்தில் மனம் என்பதும் அழிந்து விட்டது. அங்கு மனம் இல்லை. மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த உடலை சுற்றிலும் 1 மீட்டர் அளவுக்கு அந்த உயிர் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது.
அவர்களுடைய சந்ததிகள் அதை தன்னுள் வாங்கிக் கொள்ளும் வரை அங்கு சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அந்த இடத்தில் அந்த உயிரின் படற்கை நிலையில் மனம் உண்டா என்றால் இல்லை. அங்கு மனம் என்பது இல்லை. எப்படி அது அவருடைய சந்ததி சரியாக பார்த்து அதோடு இணைந்து கொள்கிறது என்று சொன்னால், அது அந்த ஆன்மாவின் கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை பதிவு அது ஏற்கனவே சஞ்சித கர்மமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அவர்களுடைய சந்ததியருக்கு. இந்த பதிவினுடைய அந்த ஒற்றுமை இணைப்பு, அந்த இணைப்பு தான் அங்கு இணைகிறதே தவிர மனம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய சந்ததியினுடைய உடல் உருவத்தை பார்த்து அங்கு இணைவதில்லை. ஆன்மாவோடு தான் இணைகிறது, அங்கு மனம் இல்லை. அப்போ இந்த இடத்தில் ரமண மகரிஷி உடலிலிருந்து வெளியே வந்த பிறகு அங்கு மனம் இல்லாமல் போகிறது என்பதற்கு அவர் சொன்ன உதாரணம் கரெக்ட். ஆனால் இங்கு ஆத்ம விசாரணையில் நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டு இருக்கிறோமே, அந்த நிலையில் மனம் இல்லாமல் போகிறதா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது ரமண மகரிஷியினுடைய அந்த நான் யார் விசாரணை செய்பவர்களே நிறைய பேர் அந்த விசாரணையின் போதே மனம் இல்லாமல் போகிறது என்று சொல்லுகிறார்கள். வேதாத்திரியம் தெளிவாக உணர்த்துகிறது, மனம் இல்லாமல் போவது என்பது உடலுக்குள்ளாக உயிர் இருக்கும் வரை நடக்காது. இந்த இடம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் மகரிஷி அவர்கள் டெல்டா வேவ் என்று சொல்லும்போது கூட 0 to 4, 0 to 3 என்று சொல்லவில்லை, 1 to 3 என்று சொல்கிறார். பீட்டா அலை 14க்கு மேலே, ஆல்பா அலை 8 to 13, அங்கு 4 to 7 தீட்டா டெல்டா என்பது 1 to 3 என்று சொல்லுகிறார். 0 to 3 என்று சொல்லவில்லை. 0 என்பதை மனதின் 0 என்ற ஸ்டேட் என்பது அங்கு இல்லை. மனதின் அந்த 1 என்ற அந்த நுண்ணிய நிலை, அந்த இடம் எது என்று சொன்னால் அது உயிரை ஒட்டி உரசி கொண்டிருக்கக்கூடிய மனம். இதைத்தான் நமது தமிழ் ஆனந்த யோகம் தனித்த மனம் தனித்த மனம் தனித்த மனம் என்ற ஒரு பெயரை கொடுத்து அதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. தமிழ் ஆனந்த யோகம் தனித்த மனம் என்று கொடுக்கவில்லை. மகரிஷி அவர்களுடைய சமாதி காலத்துக்கு பின் இப்படி ஒரு புரிதலை, இந்த பெயரை வைத்து இதை உணர்த்த வேண்டும், அப்பத்தான் இது உணர்த்த முடியும் என்ற ஒரு நிலை வரும் பொழுது அடுத்து இந்த வேதாத்திரி மகரிஷி அவர்களே இதை இப்படி உணர்த்த நம்முடிருந்து உணர்த்துகிறார் என்றுதான் நான் உணர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய எந்த தத்துவங்கள் புதிதாக இருந்தாலும் அது என்னுடையதல்ல, எனது குரு என்னுள்ளிருந்து வெளிப்படுத்தியதாகத்தான் அதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அப்படி அந்த தனித்த மனம் என்பது அங்கு இருக்கிறது. மனம் என்று ஒன்று இல்லாமல் போவது இல்லை என்ற அந்த ஒரு நுண்ணிய கருத்து தான் இன்று இந்த நான் யார் என்ற இந்த எளிய புரிதலில் நாம் புதிதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. வேதாத்திரிய அன்பர்கள், வேதாத்திரி மகரிஷியினுடைய சீடர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு இடத்தை அனைவருக்கும் எடுத்து கூறி அதை உணர்த்த வேண்டும் என்பதுதான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியினுடைய ஆத்மாவினுடைய ஒரு ஏக்கமாகவும் இருக்கும். ஏனென்று சொன்னால் மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், இந்த மனித மனம் என்பது இறை உணர்வு பெறுவதற்கு தகுதி படைத்த மனம் என்று சொல்லிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த தனித்த மனம் என்று பெயர் மட்டும்தான் அவர் சொல்லவில்லை, ஆனால் தனித்த மனம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். எப்படி நான் உணர்ந்தேன் என்று நான் சொல்லுகிறேன். எங்கு உணர்ந்தேன் என்று சொன்னால், மகரிஷி அவர்கள் 6 அறிவு என்பதை எப்படி சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், இந்த 5 அறிவு. இந்த மனம் என்பது 3 சொல்லி நான் போட்டது. இப்போ
இப்போ ஆறாவது அறிவு எது என்று சொல்லும்போது அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம். ஆறாவது மனம் என்ற 2 சொல்லி போட்ட மனம் என்று சொல்கிறார். அப்ப அந்த ஆறாவது அறிவு என்பது வெறும் மனம் என்று இருக்கிறது. வெறும் மனம்னு இருக்கு. அது தனித்து நிற்குதா? தனித்து நிற்குதா? இப்போ அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனதில் மனம் இருக்கா இல்லையா? அங்கே உணர்கிறோமா இல்லையா? அழுத்தத்தை உணர்கிறோமா இல்லையா? உணர்கிறோம். மனம் இருக்கிறது. மனம் அழுத்தத்தோடு இணைந்திருக்கிறது, ஒலியோடு இணைந்திருக்கிறது, சுவையோடு இணைந்திருக்கிறது. இங்கு மனம் தனியாக நிற்கிறது. அப்ப இதை தனித்த மனம் என்று இப்பொழுது நாம் பெயரை சொல்லுகிறோம் புரிதலுக்காக. அதுதான் தனித்த மனம். அப்ப இந்த உடல் நான் அல்ல, இந்த மனமும் நான் அல்ல. இந்த மனமும் நான் அல்லன்னு அந்த மனம் எங்க விளையுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மனம் புலன்களிலிருந்தும் புலன் உணர்வுகளிலிருந்தும் விடுதலை பெற்று அந்த இறை உணர்வு என்ற நிலையில் அது அதனுடைய அடி மனமாக நிற்கிறது. அங்கு அது மனம் இருக்கிறது, தனித்த மனமாக இருக்கிறது. அது எந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், அறிவு என்ற நிலையில் இருந்து அந்த உயிரை ஒற்றிய நிலையில் உயிரை உணர்ந்து உயிருக்குள்ளாக இருக்கக்கூடியதாக அறிவாகி தெய்வத்தையும் உணரக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இறை உணர்வு. ஆக அந்த நான் யார் ஆத்ம விசாரணையில் மனம் ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடாது. மனம் இருக்கிறது. அது எப்படி மனமாக இருக்கிறது? அம்மனமாக இருக்கிறது. அம்மனமாக இருக்கிறது. அம் என்றால் என்ன? அம் அம் என்பது விலகுதல், முழுமையாக விலகி நிற்றல். இப்போ ஒருத்தன் அம்மனம் என்று சொல்கிறோம், அவனிடம் ஒரு துணி கூட இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அவனிடம் எதுவும் இணைப்பு இல்லாமல் தனியாக நிற்கிறான். இங்கு மனம் என்ன? எந்த இணைப்பும் இல்லாமல் தனியாக நிற்கிறது. அவன் அம்மனம், நிர்வாணம், இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆக மனம் என்பது அந்த தனித்த மனமாக இருக்கக்கூடிய நிலை என்பது அந்த உயிரினுடைய அந்த எழுச்சி பெறக்கூடிய இடம். அந்த இடத்தில் அந்த மனம் உயிரை உணர்ந்து உயிருக்கு மையமாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஆத்ம விசாரணை என்பது உடலிலிருந்து விலகி, மேல் மனதிலிருந்து விலகி, அடுத்த நிலையில் மனதின் அடித்தளம் உயிர், அறிவாகிய தெய்வம், அந்த மூன்றும் இணைந்துதான் அந்த நிலைதான் நானாக இருக்கிறேன், ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறேன். ஆத்மஸ்வரூபம் என்று சொல்கிறோமே, அந்த இடத்துல ஆத்மான்னு ஒன்று வார்த்தை வருது. ஆத்மா என்றால் உயிர். ஆத்மஸ்வரூபம் என்று சொன்னால் உயிர், உயிரின் மையத்திலே அறிவு, அந்த உயிரின் ஓரத்திலே இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தனித்த மனம். இந்த மூணை அப்படியே ஒன்றா பாருங்கள். உயிர் என்பது ஒரு சுழல், மையத்தில் ஒரு அறிவு, அந்த உயிரின் இந்த பக்கத்தில் மனம், உணரும் மனம், அந்த உயிரின் உள்ளே உணரப்படும் அறிவு, இரண்டுக்கும் இடையே அந்த உயிர் சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சி நின்று விட்டால் அது அறிவாகிய தெய்வமாகவே மாறிவிடுகிறது. ஏன்? இந்த உயிருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மனம் அந்த அறிவாகிய தெய்வமாகவே மாறிவிடும். இடையில அதுக்கு ஒரு கேப் என்ன? அது சுழற்சியில் இருக்கக்கூடிய அந்த சுழல் நின்று விட்டால் அது இறை தன்மையாகவே மாறிவிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இறை உணர்வு, அதனால தான் சொல்லுவோம், இறை உணர்வு பெறுதல் வேறு, இறைவனாகவே மாறுவது என்பது வேறு. இந்த இடத்தில் நாம் உயிராகவும் உயிரின் மையமாகவும் உயிரின் புறத்தில் இருக்கக்கூடிய தனித்த மனமாகவும் இந்த மூன்றும் இணைந்த இடம்தான் ஆத்மஸ்வரூபமாகிய அறிவாகிய நாம். அந்த இடத்தில் எதிலிருந்து விலகுகிறோம்? புலன் என்பதிலிருந்து விலகுகிறோம், புலன் அனுபவங்களிலிருந்து விலகுகிறோம். இந்த ரெண்டிலிருந்து விலகினால் போதும், மனிதன் இறை உணர்வு பெறுகிறான். இவ்வளவுதாங்க. ஞானம் என்பது வெகு வெகு
எளிது. எப்படி? இந்த புலன்களிலிருந்து விடுதலை வேண்டும், புலன் உணர்வுகளிலிருந்து விடுதலை வேண்டும். இதில் இரண்டிலிருந்தும் 100% விலகிவிட்டால் நானாகிய அறிவாகிய தெய்வமாக அந்த இறை உணர்வு பெறக்கூடிய இடமாக வந்துவிடுகிறது. இந்த இடத்தில் இந்த ஒரு புரிதலை, ஒரு நுணுக்கமான புரிதலை இன்று உணர்ந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் மீண்டும் இந்த நான் யார் என்ற எளிய புரிதலை ஒரு நாடகமாக, ஒரு திரைக்கதை வசனமாக நமக்கு எல்லோருக்கும் காட்சிப்படுத்திய சாந்தி அம்மா அவர்களுக்கு மீண்டும் நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் அன்பர்கள் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு, அனைவருக்கும் இறை உணர்வு மலர வேண்டும், அறநெறி மாற வேண்டும், அனைவரும் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்ற ஒரு வாழ்த்தோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.